விநாயக பொம்மை இன்னைக்கு எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லாங் ட்ரீம். ஒரு என்ன மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் மனசுல பல வருடங்களா புழுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாட மாற்றம் வேணும், பாட திட்டங்கள்ல ஒரு சில ஏற்றம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் பேசுறதெல்லாம் விட்டு போட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடத்தை கம்பல்சரி ஆக்குங்க. கண்டிப்பா ஒரு 2 பாடம் மேல எனக்கு ஒரு அதீத ஒரு நம்பிக்கை இருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் டு தி ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா ரொம்ப வருஷமா யோசிச்சுட்டே இருக்கேன். ரொம்ப வருஷமா இத பத்தி பேசிட்டே இருக்கேன். இப்போ வேணா Instagramல நமக்கு ஒரு 300 ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம். ஆனா இந்த 10 பேர் நம்ம பேச்ச கேட்டுட்டு நல்லா இருக்கே உன்னோட கருத்துக்கள். இதே மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்ற காலத்துல இருந்து என்கிட்ட இருந்து வலியுறுத்தின ஒரு கருத்து, அந்த கருத்துடைமையோட ஒரு படத்தை ஜஸ்ட் நான் சுட சுட பார்த்துட்டு உங்ககிட்ட எல்லாம் வந்து காப்பி அதெல்லாம் வந்திருக்கேன். சூட சுக்குமலி காப்பி வச்சிட்டு இருக்கேன். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தை பத்தி சொல்றேன். மேபி நேம் உங்களுக்கே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண் உரிமை பற்றி மட்டுமல்ல, பெண்களுக்கு இப்ப கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு பாடத்திட்டம். அது கம்பல்சரி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவி. அண்ட் தட் ஹீரோயின் ஷி நெயில்ட் இட் அப்படின்னு தான் சொன்னோம். அவங்க பேரு ஷீலா. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டரா வந்திருக்க கோ பார்ட்னர் இஸ் லைக் ஹீஸ் பிரில்லியன்ட். ஆல்ரெடி நிறைய மூவிஸ்ல அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு கண்ணு தெரியாதவரா ஐயோ சான்ஸே இல்ல. ரொம்ப ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ், அந்த பொண்ணோட அப்பா கேரக்டர் அதுல இருந்து அதுல வர ஒரு எம்எல்ஏ கேரக்டர்ல இருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமான ஒரு படம். அந்த டைரக்டர் பேர்லயே வந்து ஒரு ஜஸ்டிஸ் வச்சிருக்காரு. சோ மிஸ்டர் ஜஸ்டின் பிரபுவோட படமாகிய வேம்பு இந்த படத்தை பத்தி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய கதை, திரைக்கதை இதெல்லாம் விட the content, the main thing, the seed. லைக் பல பெண்கள் மனசுல பல வருடங்களா தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு விஷயம். when we really depend to someone, அதை விட ஒரு மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. பொம்பளை பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், காலகாலத்துல கல்யாணம் பண்ணி குடியா அப்படின்னு சொல்லி ஊர்க்காரன் பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கடைசியில அவரே வருத்தப்படுறாரு, தப்பு பண்ணிட்டோம், சின்ன வயசுல இருந்து ஆம்பளை மாதிரி வளர்த்துட்டு திடீர்னு யாரோ சொன்னாங்கன்னு செய்யறாரு. அதே ஊருக்கு பெருமைப்படணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணோட திறமைய அந்த ஊர்க்காரங்க தேடி வராங்க. நல்ல கதை, உண்மையா செம்மையா மிரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அருமையான கதை. ஆனா கதையெல்லாம் விட நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு கலை, தற்காப்பு கலை. பொம்பளை பிள்ளைங்களை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு சீன் வருது. அதுல ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு சின்ன பிள்ளைய 2 பேர் அகல பண்றாங்க. அங்க வந்து வரக்கூடிய கிளாஸ் முடிச்சு சிலம்பம் கிளாஸ் முடிச்சு வரக்கூடிய பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 10 வயசு தான் இருக்கும். மிரட்டி கிளப்புற மாதிரி ஒரு அழகான ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அதை பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ஸ் வருதுங்க. சத்தியமா சொல்றேன், தயவு செஞ்சு சின்ன வயசுல இருந்தே இந்த பாடத்திட்டத்தை மட்டும் மாண்டேட்டரி ஆக்குங்க. சட்டமும் பாதுகாப்பு கலையும் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு புகுற்றப்பட்டதெனில் இப்ப நடக்கக்கூடிய தவறுகளும் தவறெனும் தெரிந்து தன்னை தற்காத்துக்க கூடிய வகையில் பிள்ளைகள் வளர்வார்கள் என்று நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். சத்தியமா சொல்றேன், பல வருஷ கனவு, சின்ன வயசுல இருந்து யோசிச்சிருக்கேன். கம்பல்சரி ஆக்குங்க. விநாயகத்துக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல இந்த சிலம்பம் கலை ஃப்ரீ, கம்பல்சரி டெய்லி. அவர்கள் சில பிள்ளைகளுக்கு வந்து பெரிய பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சேவகர். விநாயகத்தோட பழைய ஸ்கூல், நான் ஸ்கூல் ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்கலாம். அவங்க செஞ்ச செயலை எல்லா பள்ளிகளையும் மாண்டேட்டரி ஆக்குங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மாண்டேட்டரி ஆக்குங்க. சிலம்ப கலை எந்த கலையா இருந்தாலும் சரிங்க, சிலம்பத்தை பத்தி பெருமை பேசணும் இல்லையோ, எந்த கலையா இருந்தாலும் சரி, தற்காப்பு கலைகளை பிள்ளைகளுக்கு கண்டிப்பா பாடத்திட்டத்துல அறிமுகப்படுத்துங்க. அதுவும் தமிழகத்தில் சிலம்பக்கலை அல்டிமேட். உண்மையிலே செஞ்சாங்கன்னா உடல் அளவுலையும் சரி, யோகாசனத்திற்கு ஈக்குவலா அதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கண்டிப்பா வந்து மாண்டேட்டரி ஆக்குனாங்கன்னா பிள்ளைகள் நல்ல ஹெல்தியாவும் தைரியமாவும் வளருவாங்க. அதோட சேர்த்து எனக்கு சட்டத்தின் மீதும் அரசியல் மீதும் மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. பாலிடிக்ஸ் அண்ட் லா கம்பைண்டா ஒரு கரிக்குலம். சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு அடிப்படை சட்டம் தெரியணும், கண்டிப்பா வேணும். கான்ஸ்டிடியூஷனல் லா பிள்ளைகளுக்கு அடிப்படை சட்டம் சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சிச்சுன்னா ஒரு தப்பை செய்ய அவன் பயப்படுவான். நல்ல மூவி, கண்டிப்பா பாருங்க. நம்ம சொன்ன கருத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நன்றி.